மேற்கொள்ளுகிறவர்கள் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படின்னா என்ன? எதுவுமே வராதுன்னு சொல்ல, வரும். அம்புட்டி நீ ஜெயிப்ப. ஒன்ன வெல்ல எதுவுமே இல்லை. கடவுள் உங்க கூட இருந்தா அம்புட்டு பிரச்சனையும் ஜெயிச்சு நீங்க வெளியில வருவீங்க. ஏமாற்றம் இருக்கா? ஆமா இருக்குது. தோல்வி இருக்கா? இருக்குது. துரோகம் இருக்கா? இருக்குது. திடீர்னு எதிர்பாராத சில காரியத்தை வாழ்க்கையில சந்திக்கிறோமா? ஆமா. ஆனா வேதவசனம் சொல்லுது, திடன் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். But be courageous, be confident. Amen. Filled with joy. தைரியமாரி நான் அந்த உலகத்தை என்ன பண்ணேன்? ஜெயிச்சேன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பேட்டில் கிடையாதுன்னு சொல்ல, உபத்திரவம் கிடையாதுன்னு சொல்ல. என்ன சொல்றாரு? முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, ரெடி ஆகிக்கோன்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருக்கு. ஒரு ஊருக்கு போறீங்க, அதில் ஒரு பெரிய ஆறு இருக்கு, நீந்தி தான் கடக்கணும் அப்படின்ற யதார்த்தத்தை சொன்னால் அப்போ என்ன தெரியணும்? நீச்சல் தெரியணும். இல்லை போட்டில் தான் போகணுன்னா போட் ஓட்டுறதுக்கு தெரியணும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ நடந்து போச்சு, என்னமோ ஆகி போச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இருக்குது சார், இதெல்லாம் ஒன்றும் தெரியாதது கிடையாது. ஆனால் எம்புட்டு வந்தாலும் அம்புட்டையும் மேற்கொண்டு ஆமென் அதை ஜெயிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். கடவுள் உங்க கூட இருக்கும் பொழுது, அவர் கிருபை, அவர் தயவு உங்க கூட இருக்கும் பொழுது, you can face anything, you can overcome it. So I tell you, you are an overcomer. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, overcomer. Amen. நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள். Amen. எதை பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள். மேற்கொள்ளுகிறவர்கள் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படின்னா என்ன? எதுவுமே வராதுன்னு சொல்ல, வரும். அம்புட்டி நீ ஜெயிப்ப. அம்புட்டி நீ ஜெயிப்ப. உன்னை வெல்ல எதுவுமே இல்லை. உன்னை வெல்ல எதுவும் இல்லைன்றதான் சத்தியம். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே வரமாட்டாங்களா? எதிர்ப்பே வராதா? வரும். நீ போய்கிட்டே இருப்ப, உன்னை தடுக்க முடியாது. In Jeremiah chapter 1 verse last verses போடுங்க. கடைசி வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் உன்னோடு போராடுவார்கள். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இப்படியா இருப்பீங்க? உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன கண்ணீர் பாரு, அம்புட்டு கண்ணீரும் பன்னீரா மாற போகுது. ஆமென். எல்லா வேதனையும் சாதனையா மாற போகுது. எல்லா துயரங்களும் உயரங்களாய் மாற போகிறது. ஆமென்.